அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இன்றைக்கு பார்த்தோம்னா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது இன்றையிலேருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. சரிங்களா? உத்தரகாண்ட் மாநிலத்தில். ஸோ இந்தியாவிலே பார்த்தோம்னா முதல்ல சுதந்திர இந்தியாவில் முதல்ல பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்த மாநிலம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் தான். சரிங்களா? ஸோ நமக்கு பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது தெரியும். ஆர்டிகல் அரசியலமைப்பு படி பார்க்குறப்ப ஆர்டிகல் 44 வந்து பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடியே பார்த்தோன்னா போர்ச்சுகீசியர் காலகட்டத்திலேயே கோவா அப்படிங்கிற மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. இப்பயுமே அங்கே ஓரளவுக்கு நடைமுறையில் தான் இருக்குது. இருந்தாலும் சுதந்திர இந்தியாவில் முதல் மாநிலம் அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு உத்தரகாண்ட் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொது சிவில் சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு உத்தரகாண்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரைகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை தவிர மற்ற எல்லா மக்களுக்குமே இந்த பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது பொருந்தும். சரிங்களா? ஸோ இந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப திருமண பதிவு மட்டுமின்றி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்வோரும் அரசிடம் முறையாக பதிவு செய்து கொள்வது கட்டாயமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பொது சிவில் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைக்குரிய அம்சம் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மீதி எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் தான். விவாகரத்து, மறுமணம், ஜீவன் அம்சம், இது தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது பலதார மனம், பாலிகேமி அப்படிங்கிறது, ஹலாலா அப்படிங்கிற நடைமுறைகள் போன்ற நடைமுறைகள்லாம் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. ஹலாலா, தலாக் போன்ற நடைமுறைகள் எல்லாமே. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பாலின சமத்துவம் அப்படிங்கிறது இந்த பொது சிவில் சட்டத்தில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. ஓகேவா? அடுத்தது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஒரே போன்ற குறைந்தபட்ச திருமண வயது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பெண்கள்னா 18, ஆண்கள்னா 21 இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரே போன்ற திருமண வயது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சமமான சொத்து உரிமைகள் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களாக பார்க்கப்படுது. சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, குடியரசு தின அணிவகுப்பு அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. அதில் ஒரு சில சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி அடுத்ததாக பார்க்குறப்ப தேசத்தின் தலை சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் KM செரியன் மறைவு. KM செரியன் அவர்கள் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்தியாவில் பண்ணியிருப்பார். தலை சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இதய பைபாஸ் சிகிச்சையை முதலில் மேற்கொண்டு சாதனை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா KM செரியன் அவர்கள். அவர் 82 வயசுல மறைந்திருக்கிறார். அதை பற்றின செய்திகள், அவரை பற்றின வாழ்க்கையை பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா, நமக்கு இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே, ஒள்ளாக்கள் செல்லும் வாய் நோக்கி செயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்து முடித்தல் நல்லது, இயலவில்லையானால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நம்ம வேலையை கரெக்டாக முடிக்கணும். நம்ம எங்கெல்லாம் நம்மளால நம்ம வேலையை செஞ்சு முடிக்க முடியுமோ அங்கே நம்ம வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் 673 அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மறுபடியும் குடியரசு தினத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, நமக்கு குடியரசு தினம், சுதந்திர தினம். குடியரசு தினம் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் கொடியேற்றுவாங்க. சுதந்திர தினம் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடியேற்றுவாங்க இல்லையா? முதல் மாநிலங்களில் பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ சீஃப் மினிஸ்டர்ஸ், ரிபப்ளிக் டே அப்போ கவர்னர்ஸ் கொடியேற்றுவாங்க. இதுக்கு 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடியரசு தினத்தன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கொடி அப்படிங்கிறது பார்த்தோம்னா இதான் அந்த ஃபிளாக் போல்னா கொடியை மிடில் கட்டி வச்சிருப்பாங்க. இங்கே அந்த கொடியை அவுத்து தான் மேலே எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? மேலே எடுத்து போய் இப்படி பறக்க விடுவாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் அப்படிங்கிறது இதுக்கு பேர். குடியரசு சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ ஆகஸ்ட் 15 அப்போ பண்ணுறது இது. சரிங்களா? ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. அதாவது இது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலனித்துவ ஆட்சியிலிருந்து இந்தியா விடுதலை பெற்றதையும் சுதந்திரத்திற்காக போராடியவர்களை கௌரவிப்பதையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 அப்போ ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதையும்
இந்தியாவோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா குடியரசு தினத்தப்ப நமக்கு ஃப்ளாக் அப்படிங்கிறது இந்த இடத்துல மேலே கட்டி வச்சிருப்பாங்க. அதை குடியரசுத் தலைவர் அவிழ்த்து இந்த மாதிரி பறக்க விடுவாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு நடைமுறை பார்த்தோம்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு சுதந்திரம் அடைந்த சமயத்தில் பார்த்தோம்னா நமக்கு அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வரப்படல. ஓகேங்களா? ஆனால் கொஞ்ச நாள் ஜனவரி 26, 1950 அப்போ தான் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பறைசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே சுதந்திரம் அடைந்த இந்தியா இறையாண்மை மற்றும் ஜனநாயகம் தழைத்த குடியரசாக இருப்பதை கொண்டாடும் தொடக்கமாக கொடிக்கம்பத்தின் உச்சியில் கட்டப்பட்டுள்ள மூவர்ண கொடி விரித்து பறக்க விடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சாவரன் கண்ட்ரியா இருக்கக்கூடிய இந்தியாவை பிரதிபலிக்கிற வகையில் இந்த ஒரு விஷயம் கொடி அப்படிங்கிறது மேலே கட்டப்பட்டு அங்கிருந்து இது பண்றாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிளாக் அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கொடியை விரித்து பறக்க விடுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஃபிளாக் அன்ஃபர்லிங் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு புதுசா இருக்கிற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆகஸ்ட் 15 அப்படின்னா ஃபிளாக் ஹாய்ஸ்டிங் பண்ணுவாங்க. ஜனவரி 26னா ஃபிளாக் அன்ஃபர்லிங் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். நன்றி.